கடலெண்ணெய். அடுத்த கட்டாப்பாறை பாருங்க. 5 பேர் சாப்பிட போறாங்க இந்த கட்டாப்பாறைய. 2.5 கிலோ மீன் நல்லா குத்திட்டு கனையும் பாறை பாருங்க. பறவை கோலா பறந்து போடுறோம் இன்னைக்கு நம்ம. இது வந்து டேம் பாறை. நல்லா காரமாக கேட்டாங்க. பறவை கோலா திருப்பும் போதே உடையுது பாருங்க. பங்கமாக வேவுது. சூப்பராக இருக்குது. கனையம்பாறை கனையம்பாறை நல்லா சுற்றி விட்டு. நான் கனையம்பாறை காரம் போடல. காரம் பெரிய மீன். கனையம்பாறைக்கு லைட் காரம். நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி போட்டு லோகு பீஸு, பறவை கோலா, கட்டாப்பாறை. பறவை கோலா நல்லா ஜூஸியாக கேட்டாங்க. ஜூஸியாக பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. அந்த மசாலா தான் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா மசாலா உள்ளே அடித்து இறக்குறமோ சூப்பராக இருக்கும். பறவை கோலா ஆயிடுச்சு பாருங்க. மீன் எடுக்கும் போது அப்படியே உடையரா பாருங்க. சூப்பராக இருக்கும். கல்லில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேம் பாறை. வாழை பிடிச்சி இல்லை பாரு வந்துடும். வாழை இல்லைடா எடுக்க முடியல. கத்தியில் எடுப்பேன். கடலை திரும்ப ஊற்றி எல்லாம் விட்டா வாசம் அப்படியே குப்புன்னு அடிக்குது. எல்லாம் தீஞ்சு விட்டு மசாலா உள்ளே இறக்கணும்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த கறிமீனே 2 கோலா காரம்மா. கறிமீனே 2 கோலாவுக்கு லைட் மீடியம் காரம் போட்டு மசாலா எந்த அளவுக்கு உள்ளே அரைச்சி இடக்கடல்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே போடும்போது அந்த ஜூஸியாக எடுத்து மேலே தடவுனேன்னா அப்படியே கிரேவி மாதிரி வருவோம். சூப்பராக இருக்கும்.